எப்பயும் போல் நம்ம அலாரம் அடிச்சிருச்சுங்க. இது சாட்டர்டே மார்னிங் ஸ்கூல் இருக்குது இன்றைக்கி தம்பிக்கு. ஓகே, அவனுக்கு வந்துட்டு மஷ்ரூம் புலாவ் செஞ்சு கொடுத்துடலான்னு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு. சரி ஓகே, இது ரெசிபியாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கணும். நெய் சேராதவங்க சாப்பிடாதவங்க வந்துட்டு கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணாமல் தான் போடணும். ஏன்னா அப்போ தான் அதில் வந்து அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கும். அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தலையும் புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போடுவேன். பெரிய வெங்காயம் போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம், அதனால் இனிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வேணும்னா ஒன்று சேர்த்திக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து தக்காளி சேர்த்த மாட்டாங்க. நம்ம வேணும்னா கூட ஒன்று சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும், ஆனால் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 2 பேக்கெட் மஷ்ரூம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக போடணும். ஏன்னா காளான் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் வந்துட்டு சின்னதாக போட்டால் கரைஞ்சி போயிடும். நல்லா பெருசாக போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டால் உடனே வெந்துரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சுன்னு. இது இந்த ஒரு டம்ளர் அரிசி போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து அங்கே தண்ணி ஊற்ற போகிறது இல்லைங்க. நம்ம தேங்காய் பால் தான் ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதுதான் ஊற்றணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணுங்க. லைட்டாக வேகணும். காளான் வந்து நல்லா லைட்டாக வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை ஃபைனலாக புதினா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணுங்க. நல்லா கலந்து விட்டு இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு விசில் விட்டுட்டாங்க. விசில் வச்சிடணும். விசில் 2 தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து குழண்டு போயிடும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உதிரியாக வந்துருக்குன்னு. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தயிர் எப்பயுமே தயிர் வச்சு சாப்பிடுவா. ஒரு மாம்பழம் வச்சாச்சு. தோசை நான் ஊற்றலைங்க, கீழே என்னோடய ஹஸ்பண்ட் ஊற்றி வச்சுட்டாருங்க. ஓகே பாய். அவனும் ஸ்கூல் கிளம்பிட்டான். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்.